ஹலோ மக்களை, வெற்றி துளசி யாரை எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரெங்கம்மாள் பாட்டியும் கண் முழிச்சு பாக்குறாங்க. அங்க மகேஷை பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எப்படியாவது மகேஷ் பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு அஞ்சலி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சத்தத்தை கேட்ட லக்ஷ்மி அஞ்சலி பக்கத்துல வராங்க. அப்படியே என்னாச்சு, வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம துளசி சொன்ன மாதிரியே வெற்றியை தனியாட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அப்படியே அங்க மூட்டை தூக்குனது எல்லாமே மீனாட்சிக்கு தெரிய வருது. எப்படியாவது இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா மாமாவோட நிலைமை எல்லாமே படுமோசம் ஆயிரும். அதே சமயத்துல வெற்றியும் துளசியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி மாமா அவங்கள திட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல டிவிலயும் அந்த நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இத பார்த்தோன்னே ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னோட மானத்தை வாங்குறதுக்காண்டி தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது அபிராமி அவங்க பாட்டி எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம வெற்றியை கூட்டிட்டு வந்து ஈஸ்வரமூர்த்தியும் என்ன வேலை செய்து வச்சிருக்க பாரு, எதுக்கு இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையா, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சரியா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அபிராமி நம்ம துளசி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே, உன்னால தானே இந்த வெற்றி இப்படி மாறி போனா, ஏன் உனக்கு இந்த மாதிரிலாம் புத்தி போகுதுன்னு நம்ம வெற்றியை பார்த்து சரியா அபிராமி கேட்டுட்டே இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தியும் வெற்றிக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா யார் நம்மளை மதிப்பா, யாருக்கு தான் நம்ம மேல பயம் இருக்கும், இப்படியெல்லாம் செய்யாத வெற்றி, இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே ப்ரெஸ்ல உள்ளவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆகி நீ எதுவுமே வெளியில போகாத, நானே இதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி வெளியில போய் பேச போறாங்க. அந்த டைம்ல அங்க உள்ளவங்களும் என்ன சார், உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஏதாவது தகராறா, அவங்க வெளியில வந்து தனியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் ஈஸ்வரமூர்த்தியும் ஏதோ சொல்லி சமாளிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி வந்துடுறாங்க. வெற்றியை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன வெற்றி, என்னாச்சுன்னு விசாரிக்கவும் நம்ம வெற்றியும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நான் தனியா எடுத்த முடிவு தான். நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்து என்னோட தனி உழைப்புல நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போனேன். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லவும் அங்க உள்ளவங்களும் நீங்க தான் கட்சியில ஒரு பெரிய ஆளா இருக்கீங்களே, பெரிய பொறுப்புல உள்ளவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லது இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு வெற்றியும் ஏன் பெரிய பொறுப்புல உள்ளவங்க வெளியில இருந்து பார்க்கக்கூடாதா, மக்களோட மக்களா இருந்தா தானே எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல பக்கத்துல இருந்து நம்ம துளசியும் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. நம்ம வெற்றியும் எல்லாரும் என்ன பொண்டாடி தாசன்னு சொல்றாங்க, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா நம்மளோட ஒய்ஃப் குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை செம மாசம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த துளசிக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. வீட்டுக்குள்ள வந்த உடனே அபிராமியும் துளசியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கு காரணம் நீ தான், அவன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளே இல்லை, நீ சொல்ல போய் தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு இதெல்லாம் தேவையா, எவ்வளோ பெரிய குடும்பத்துல உள்ளவன் இவனை இப்படியெல்லாம் மாத்திக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிராமி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வெற்றியோட பாட்டிய துளசிக்கிட்ட வந்து நீ வந்த நாள்ல இருந்து வீட்டுல எல்லாமே மாறி போச்சு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் வேலை செய்யறா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சோன்னே துளசி அவங்கள எதிர்த்து பேசுற மாதிரி அவங்க தனியா வேலை செய்றதுல இப்ப என்ன இருக்கு? அவங்க தனியா வேலை செய்தா தானே பணத்தோட அருமை தெரியும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அவங்க அப்பாவோட நிழல்லயே வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு அடையாளம் வேண்டாமா? அப்படிங்கிற மாரி நம்ம துளசியும் சரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சி அபிராமிட்ட உசுப்பேத்தி விடுற மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. "பாத்தீங்களா அத்த? அவங்க என்னெல்லாம் பேசிட்டு போறான்னு எவ்வளோ தைரியம் இருக்கணும். வெற்றி தம்பியை இப்படியெல்லாம் மாத்திட்டாளே!" அப்படின்னு சொல்லவும், அபிராமியும் துளசியை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. அத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த வெற்றியும், "அம்மா அவங்க என்னோட ஒய்ஃப். இனிமே இத பத்தி எதுவுமே பேசாதங்க. இது எங்க 2 பேருக்கு இடையில உள்ளது. இதுல தலையிடாதங்க." அப்படிங்கிற மாரி நம்ம வெற்றி சரியா பேசிடுறாங்க. இத கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்தியும் சரி இதுக்கு மேல பேசினா சரி வராதுன்னு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெங்கம்மாள் பாட்டியும் மகேஷோட வீட்ல இருக்காங்க. ரெங்கம்மாள் பாட்டியோட நினைவு திரும்ப மாதிரி இருக்கு. அப்படியே ரங்கம்மாள் பாட்டியை சுத்தி பார்க்குறாங்க. எல்லாமே வித்தியாசமா இருக்கே, இது நம்ம வீடு இல்லையே, மகேஷோட வீட்டில் தான் இருக்கோமா, என்னாச்சு, மகேஷை பற்றின உண்மை எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயுமே சொல்லிடணுமே அப்படின்னு ரங்கம்மாள் பாட்டி யோசிக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்கு, ஆனால் யாருமே பக்கத்தில் இல்லை. என்ன யாருமே இல்லை, யாராவது வரமாட்டாங்களா, யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரங்கம்மாள் பாட்டியும் ஒரு வழியாட்டு கீழே இறங்கி வராங்க. வந்து பார்த்தா
மகேஷை பார்த்துடுறாங்க. மகேஷ் ரங்கம்மாள் பாட்டியை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எப்போ இந்த பாட்டிக்கு நினைவு திரும்பிச்சு, இப்போ என்ன பண்ணுறது, எல்லா உண்மையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, திருப்பி நம்மளை பார்த்து ஏதாவது யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் ஒரு பக்கமாக குழம்பி போய் நிற்கும்போது ரங்கம்மாள் பாட்டியும் கரெக்டாக மகேஷை பார்த்து, மகேஷ் எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ தானே என்ன அன்னைக்கு தள்ளி விட்ட, நீ ஒரு கொடூரக்காரன், உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, உன்னை இன்னும் நல்லவேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்களே, உன்னோட உண்மை முகத்தை கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், இனிமே உன்னெல்லாம் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு நம்ம மகேஷை பார்த்து சரியாக வெளுத்து வாங்குறாங்க நம்ம ரங்கம்மாள் பாட்டி. மகேஷ் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே மகேஷோட கழுத்தை பிடிச்சிட்டு நம்ம ரங்கம்மாள் பாட்டி லக்ஷ்மியை அஞ்சலி ஓடிவாங்கன்னு சத்தம் கொடுக்குறாங்க. என்னதான் சத்தம் கொடுத்தாலும் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரத்தில் ஏதோ பாட்டியோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி பதறி போய் ஓடி வராங்க. லக்ஷ்மியும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகேஷும் இப்போ மாட்டிடுவோமோன்னு சொல்லிட்டு பதட்டமா நிற்கும் போது ரங்கம்மாள் பாட்டி அந்த டைமில் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு திருப்பியும் நினைவில்லாத மாதிரி போயிடுறாங்க. அவங்கள அப்படியே பெட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க. அவங்க வெள்ளை கொட்டு போட்டவங்களும் வந்து நம்ம ரங்கம்மாள் பாட்டியை செக் பண்ணிவிட்டு நினைவு திரும்பியிருக்கோம், இனி கொஞ்சம் நாளில் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா சீக்கிரமாக அவங்க நினைவு திரும்பிடும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே முருகன், லக்ஷ்மி, நம்ம அஞ்சலி எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. கண்டிப்பாக பாட்டி நினைவு வந்துடும்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலியும் மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் ஆகி எப்படியாவது பாட்டிக்கு மட்டும் நினைவு திரும்பிட்டேன்னா அதுக்கப்புறமா மகேஷ் பத்திர எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மகேஷும் பயங்கரமாக குழம்பி போய் எப்படியாவது இந்த ரங்கம்மாள் பாட்டி இனிமேல் இருக்கக்கூடாது, இவங்க எனக்கு இருந்தாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக இந்த ரங்கம்மாள் பாட்டியை தீதிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு மகேஷோட எல்லா பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அஞ்சலியும் எப்படி இந்த மகேஷ் பாட்டியை சும்மா விட மாட்டான், எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக ஏதாவது பண்ண பாப்பா, நம்ம ஏதாவது உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி நினைக்கிறாங்க. லக்ஷ்மி, முருகன் எல்லாருமே அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம பாட்டியை தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு மகேஷும் எல்லா மாறு வேஷம் போட்டுட்டு முகத்தை எல்லாத்தையுமே ஒரு துண்டு வச்சு மறைச்சிட்டு வராங்க. எப்படியாவது ரங்கம்மாள் பாட்டியை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு தலையணையை எடுத்து அவங்க பக்கத்துலேயே போகிறாங்க. எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சலியும் எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த மகேஷை பிடிச்சி அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடணும், அவனோட முகத்திரையை கழிச்சு அவன் எப்படிப்பட்ட வேணும் இன்னைக்கு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பிளானை போட்டு அப்படியே முழிச்சு இருக்க மாதிரி இருக்கு. ரங்கம்மாள் பாட்டிக்கு மேலே அந்த தலையினை போட்டு தட்டும் போது கரெக்டாட்டு எல்லாரும் சேர்ந்து வந்துடுறாங்க. நம்ம லக்ஷ்மி ஒரு பக்கம், முருகன் ஒரு பக்கம், அஞ்சலி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இந்த ஆளோட முகத்தை கண்டிப்பாக பார்க்கணும், எப்படி இருந்தாலும் அந்த துண்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த துண்டை விலக்கி பார்க்க போகிறாங்க. அஞ்சலியும் துளசி சேர்ந்த மாதிரி போட்ட மாஸ்டர் பிளான் எல்லாம் செமையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்.